பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 18 மாவட்ட விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 22,500 ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டிருந்தார். அந்த வகையில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 18 மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு மார்ச் 15ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினமே மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான். எனவே இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருப்பதை முன்னிட்டு பல்வேறு துறைகளுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை மேற்கொண்டார். 3 நாட்கள் நடக்கும் இந்த ஆலோசனையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, சுகாதாரத்துறை ஆகிய துறைகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகளை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யும் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அங்கன்வாடி மையங்கள் அல்லாது வேறு பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு சேர விரும்பும் குழந்தைகள் மற்றும் 1ஆம் வகுப்பு அல்லாத பிற வகுப்புகளில் சேர இருக்கும் மாணவர்களுக்கு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் அதற்கான இடங்களை வழங்க கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கிடைக்கும் கற்றல் வாய்ப்புகள், பல்வேறு நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் அங்கன்வாடி மையங்களிலிருந்து வெளிவரும் குழந்தைகளில் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் எனவும் தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை கணிசமான அளவில் உயர்த்திடுவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் மாணவர்கள் விவரங்களை கல்வி தகவல் மேலாண்மை முறைமை இணையத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்திடவும் அறிவுறுத்தினார். எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என திட்டவட்டமாக கூறினார். 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, ಥೋड़ा सा कम शुगर ಚಾಯೆ ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಎಡಿ ಏಲ போடுங்க. சாப்புன்னு பாடுற தன்னா சாப்புன்னு தலைவா, போட படிக்கணும் தலைவா. மேலும் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று 3வது மொழி படிப்பு மீதான ஆர்வம் தொடர்பாக கணக்கெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேரம் கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலங்கள் கொடுக்கும் வரி வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசின் நிதி என்றும், கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை என்றும் தெரிவித்தார். நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும், இந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. தொடர்ந்து பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்தி தேவை என்றால் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும் போது அதை கட்டாயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். டெல்லி முதலமைச்சர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை பாஜக கைப்பற்றியது. இருப்பினும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் யார் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுடெல்லி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஸ் சர்மா முதலமைச்சர் ரேஸில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து சதீஷ் உபத்தியாய், அசிஷூத், ஜிதேந்திர மகஜான், விஜேந்தர் குப்தா ஆகியோரில் ஒருவரும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதை பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சக் மற்றும் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. மும்பையின் அந்தேரி ரயில் நிலையத்தில் ரயில்வே காவலர் ஒருவர் சாதுரியமாக செயல்பட்டு பயணியை காப்பாற்றும் காட்சிகள்தான் இவை. அந்தேரி ரயில் நிலையத்தில் லோக்சக்தி விரைவு ரயில் நின்று சென்றுள்ளது. அப்போது ராஜேந்திர மங்கிலால் என்ற பயணி ரயிலில் ஏற முயன்றார். அவர் ஏறும்போது ரயில் நகரத் தொடங்கியதால் மங்கிலால் தடுமாறி தண்டவாளம் மற்றும் ரயிலின் இடையே சிக்கிக் கொண்டார். அங்கு பணியில் இருந்த பாஹப் சிங் என்ற காவலர் அந்த பயணியை நொடிப்பொழுதில் வெளியே இழுத்து காப்பாற்றினார். பயணியின் உயிரை காப்பாற்றிய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆந்திர முதலமைச்சர் பதவியை இழந்த பிறகும் ஜெகன்மோகனுக்கு மக்கள் கொடுக்கும் அன்பின் அளவு குறையவில்லை என்பதற்கு சான்றாய் அமைந்த காட்சிகளே இவை. சிறையில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வல்லபநேனி வம்சியை காண விஜயவாடாவுக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் சென்றார். அப்போது அவரை காண ஏராளமான தொண்டர்கள் திரண்டனர். அதில் ஜெகன்மோகனை சந்தித்து பேச வேண்டும் என்று தவித்த சிறுமி ஒருவர் கதறி அழத் தொடங்கினார். இதை கண்ட ஜெகன்மோகன் அந்த சிறுமியை அழைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தினார். பின்னர் அந்த சிறுமியுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். திருச்சி, மதுரையில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய காட்சிகளே இவை. திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் 14.16 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 10 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.
தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று தரை மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் அமைக்கப்பட உள்ள டைடல் பார்க்கில் 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 99 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஜெயலலிதா பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வரும் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி அமைப்பது, வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபிஎஸ் சொல்லும் ரகசியம் தொண்டர்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். பொசுக்களை பத்தி பேசாது, ஏதோ சொல்ற ரகசியம் சொல்லிட்டு அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். அதிமுக வெற்றி பெறுவதற்கான ரகசியம் தனக்கு தெரியும் என்று ஓபிஎஸ் கூறியதற்கு அவர் இந்த பதிலை அளித்தார். கேரளாவில் நடைபெற்ற உள்ளூர் கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர் அரங்கில் பட்டாசுகள் வெடித்ததால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் தான் இவை. மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரிக்கோடு பகுதியில் செவன்ஸ் என்ற உள்ளூர் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு அணியிலும் 7 பேருடன் நடத்தப்படும் இந்த தொடர் மலப்புரத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமானது என்பதால் இதனை காண அங்கு நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். போட்டி தொடங்குவதற்கு முன்னர் மைதானத்து நடுவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அப்போது தவறுதலாக பார்வையாளர்கள் அரங்கு நோக்கி பட்டாசுகள் பாய்ந்து அங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கு அருகே வெடித்து சிதறியது. விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து போட்டியை தொடங்க நிர்வாகிகள் முயற்சித்த நிலையில் பார்வையாளர்களின் எதிர்ப்பு காரணமாக போட்டி வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. போப் பிரான்சிஸின் 2 நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பு இருப்பதாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. 88 வயதான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 14ஆம் தேதி இத்தாலியின் ரோம் நகரத்தில் உள்ள எமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது நுரையீரல்கள் 2லும் நிமோனியா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் நீடித்த நிலையில் சிடி ஸ்கேனில் நிமோனியா கண்டறியப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. போப் பிரான்சிஸின் உடல்நிலை சற்று சிக்கலாக இருப்பதாகவும், இருப்பினும் அவர் செய்தித்தாள் படிப்பதாகவும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது நலனுக்காக பிரார்த்திக்கும் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்ததாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸுக்கு இளம் வயது முதலே நுரையீரல் பிரச்சனை இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த குழுவில் உக்ரைன் சேர்க்கப்படாத நிலையில் சவுதி பயணத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துள்ளார். சவுதி தலைநகர் ரியாத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. எனினும் இது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பேசிய ஜெலன்ஸ்கி, ஊடகங்களை பார்த்துதான் அந்த சந்திப்பு குறித்து தான் அறிந்ததாகவும், பலரைப் போல அமெரிக்கா ரஷ்யா சந்திப்பு தங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்ததாகவும் கூறினார். தற்செயல் நிகழ்வுகளை தடுப்பதற்காக சவுதி பயணத்தை ஒத்திவைப்பதாக கூறிய அவர் மார்ச் 10ஆம் தேதி அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்தார். Я переконаний для України, для нашого регіону і для Європи принципово, щоб будь-які перемовини щодо закінчення війни відбувались не за спиною у ключових суб'єктів, яких зачіпають наслідки російської агресії. தாங்கள் முற்றிலும் நேர்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்வதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார்.